வெல்கம் டு கார்த்திக் வியூஸ். நாம இப்போ எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, புழல் பாலாஜி நகர்ல இருக்கிற காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் 18 சித்தர்கள் கூடிய குடில் அப்படின்ற இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா என்ன அற்புதம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் எங்குமே இந்த மாதிரி 18 சித்தர்கள் வச்சு ஒரு குடில் யாருமே கட்டினதில்லை. கோவில் அந்தந்த ஊரில் ஒரு ஒரு சித்தர்களுக்கு ஒரு ஒரு திருத்தலம் இருக்கும். அதெல்லாமே சேர்த்து வச்சு மொத்தமாக இந்த ஒரு 18 சித்தர்கள் வச்சு ஒரு குடில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோயிலோட விசேஷங்கள் நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோல போலாம். நம்மளுடைய ஆலயத்தினுடைய நேம் பார்த்தீங்கன்னா விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் 18 சித்தர் குடில். எல்லா ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பக்கத்துல இடபாகம் தான் அம்பாள் இருப்பாங்க. நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மட்டும் எப்படின்னா அம்பாள் வலது பக்கமா இருப்பாங்க. ஏன் வலது பக்கமா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமண கோலத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலைன்னு வந்தாங்க, திருமணம் நடந்துருக்குது. கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லைன்னு வந்தாங்க, குழந்தை பிறந்திருக்குது. அப்புறம் ஒரு சில அடியாருங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, எனக்கு நாங்கெல்லாம் வாடகைக்கு எவ்வளவு நாளா இருக்கிறோம், எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னாங்க. வீடு கிடைச்சிருக்குது. ஒரு சிலர் பிசினஸ் கேட்டாங்க, பிசினஸ் கிடைச்சிருக்குது. இது மட்டும் இல்லாம திருமண பாக்கியம், ஏன்னா இவர் திருமண குளத்துல அம்மை அப்படி இருக்கிறதால திருமண பாக்கியம் கூடிய விரைவில் நீங்க பாருங்க, ஒரு 3 மாசம் திருமணம் நடக்குது. இது மட்டும் இல்ல, விட பிரிவு கணவன் மனைவியோட பிரிவு அப்படின்னு இருக்கிற இடத்துல இங்க ஐயாவையும் அம்மாவையும் மனசார வேண்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கூடிய விரைவில் திரும்பவும் 2 பேரும் தம்பதியினராக தான் இங்க சேர்ந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. 2வது நம்ம எல்லா ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் ஆராதனை நடந்துக்கிட்டு நம்ம சுவாமி நம சிவாயா அப்படிம்போம். இங்க எப்படின்னா நீங்க வந்தீங்கன்னா நீங்களே அபிஷேக ஆராதனை பண்ணலாம். இது சிறப்பு வேற என்ன இருக்குது, இதை விட சிறப்பு என்னங்கய்யா? மட்டும் இல்லாம இங்க என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மாசம் அமாவாசை வேள்வி இரவு நேரத்துல பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கவங்க யாருமே சிலையா இல்லை, தத்ரூபமா உட்கார்ந்துருக்காங்க. ஆத்மார்த்தமா நீங்க உட்கார்ந்து அவங்கள வணங்கி வேண்டி கூப்பிட்டா அவங்க வருவாங்க. தாண்டி வேற என்ன விசேஷம் இருக்குன்னா மதியம் தினசரி அன்னதானம். நாங்கெல்லாம் அந்த அடிக்கல் நாட்டும் போது அன்னதானத்துக்கு அடிக்கல் நாட்டும் போதே நாங்க என்ன பண்ணோம், ஒரு மினிமம் ஒரு 10 பேருக்கு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில 11:30 மணிக்கு அன்னதானம் ஆரம்பிச்சோன்னா மதியம் 3:30 மணி வரைக்கும் எந்த குறையும் இல்லாத ஒரு அன்னதானம் நடந்தது. இந்த அன்னதானம் மட்டும் இல்லாம நம்ம ஐயா ஜெயக்னஸ் ஐயான்றவர் தான் நம்ம கொடியில பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் மௌன சித்தர். அவர் மௌன சித்தர் மட்டும் இல்லாம வாரத்துல 7 நாட்கள்ல நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு 3 வேலை 5 வேலை கூட சாப்பிடுறோம். நான்லாம் கண்டிப்பா 3 வேலைக்கு அதிகமா தான் சாப்பிடுற ஆளு. அவரு சாப்பாடுன்றதே மறந்துட்டார். ஏன் அப்படின்னா சனி ஞாயிறு மட்டும்தான் அவரு உணவு எடுத்துக்கிறது. அதுலயும் எப்படின்னா தரையில மட்டும்தான் அவர் சாப்பிடுறது. இந்த தரையிலையும் சாப்பிட்றது யாருக்காக அப்படின்னு நாங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஐயா நீங்க இப்படி தரையில சாப்பிட்றீங்களே, தன்னை நீங்களே வருத்திக்கிறீங்களா, அது எங்களுக்கு மன கஷ்டமா இருக்குங்க ஐயா. இந்த ஆலயம் எழும்புனதுல இருந்து எங்க கூட நீங்க பயணிக்கிறீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, முதல் வார்த்தை எப்படின்னா, நான் எனக்காக வாழல, இங்க மற்றவங்களுடைய குறைகளை சரி பண்றதுக்கு என்னை வருத்தி நான் இங்க மௌன விரதத்துல உட்கார்ந்துட்டு தரையில உட்காந்து சாப்பிட்றோமா அப்படின்னாரு. நீங்க ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரே ஒரு முறை அப்படியே மட்டும் ஒரு 5 நிமிஷம் நின்று பாருங்களேன். நான் கூட ஒடியாரு 5 நிமிஷம் தான் போனோம். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா எங்களை ஒரு 3-4 அவர் கட்டி போட்டு உட்கார வச்சுருவாரு. ஏன்னா அவரோட நாங்க பயணிக்கிற காலங்கள் இருக்க இருக்க எப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாமா அப்படின்ட்டு தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பேரு ராசி நட்சத்திரம் இருக்கும். நம்ம நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சித்தர் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம பிறந்த நாளுக்கு நட்சத்திரம் நமக்கே தெரியும். அப்போ உங்க கையினால உங்க சித்தர் எந்த சித்தர்னு பார்த்து உங்க கையினால அபிஷேக ஆராதனை பண்ணி உங்களுடைய வினை பயனை தீரலாம். 18 சித்தர்குடியில இருந்து மௌன கணேசையாவோட சீடர் யாருன்னா இவங்க தான்.
இவங்க பேர் வந்து தேவியம்மா. இந்த ஆலயத்துக்கு இந்த இடத்த கொடுத்து இன்னைக்கு இந்த ஆலயம் இந்த அளவுக்கு 18 சித்தர் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் அம்மையார் தான். என் பேர் அனிதா. 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா இங்க வந்ததுலேருந்து தூரமா கோயிலுக்கெல்லாம் போகாத பக்கத்துலேயே எனக்கு ஈஸ்வரன் பக்கத்துலேயே வந்து எனக்கு காட்சி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ நினைக்கிறேனோ வந்து இவரை வழிபட்டுட்டு எந்த காரியத்துக்கு நான் போனாலும் எனக்கு நல்ல வெற்றி தான் கிடைக்குது. இது வரைக்கும் குழந்தை இல்லைன்ட்டு வந்தவங்களுக்கு எண்ணி 3 மாசத்துல குழந்தை நின்று இருக்குதுன்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னா அன்னாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு அன்னாபிஷேகத்துல வந்து கலந்துக்கிட்டு அதில் வேண்டிட்டு இங்க வளகாப்பு மாதிரி நடத்தினாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வந்த சுமங்கலிங்க அத்தனை பேருமே வந்து அவங்களுக்கு சீமந்தம் மாதிரி பண்ணாங்க. வளையல்லாம் போட்டு அவங்கள அலங்கரிச்சு சில பேருக்கு குழந்தை இல்லையோ அத்தனை பேரையும் லைனாக உட்கார வச்சு ஒருத்தரும் வந்து சுமங்கலி பெண்களை அவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து எல்லாமே பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு குழந்தை நின்று இருக்குது. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க இவ்வளோ சந்தோஷமா இந்த இடத்துல வந்து நான் கலந்துக்கின பாக்கியத்தினால எனக்கு குழந்தை நின்று இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பேர் ராஜேஸ்வரி. இங்கே வந்து சிவகணேச ஐயா என்னை வந்து இல்லை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை பண்ண வச்சாங்க. ஒரு பிரதோஷம் அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு சிவனுக்கு நான் அபிஷேகம் பண்ணப்ப எல்லாரும் சொன்னாங்க எனக்கு இந்த காட்சி கொடுக்குறாரு அந்த காட்சி கொடுக்குறாரு. நான் நம்பலை. நான் அவர்கிட்ட கையெடுத்து கேட்டேன், ஐயா எனக்கு இங்கே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் காட்சி கொடுக்குறேன்றாங்க, நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு நான் சொல்லும்போது அவருடைய நெத்தியிலேருந்து அந்த சந்தனம் வலிஞ்சு வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அது எனக்கு இங்கே வந்து கோவிலில் கடை வச்சிருக்கேன்றதை விட இங்கே நிறைய பேருக்கு எல்லாமே நடந்திருக்கேன்னா எல்லாருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. நிறைய பேர் பிரச்சனைன்னு வந்தவங்களுக்கெல்லாம் இங்கே நல்லாயி போயிருக்காங்கண்ணா. வணக்கம். நான் இப்போ சொல்ல வேண்டியது என்னன்னா 18 சித்தர் குடியில இருந்து நான் பேசுகிறேன். என்னோட பேர் பானுதேவி. எனக்கு குருவானவர் சிவ ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள். அவரோட வழியில தான் நாங்கள் போய் எல்லாத்தையும் நடத்துகிறோம். வாராகி அம்மாவுக்கு வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குதுயா. ஆனால் நான் சொல்லக்கூடாது, வந்து பார்த்தா தான் ஒரு ஆளுக்கு என்னென்ன நடக்குதுன்ட்டு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, வந்தா எல்லாருக்கும் விமோச்சனம் தான் கிடைக்குது தவிர வேற எதுவும் இல்லை. எனக்குன்ட்டு இந்த ஒரு ஐயா கிடைச்சிருக்காரு. தந்தைக்கு தந்தையா தாய்க்கு தாயா எங்களுக்கு வழி நடத்துறாரு. அவரை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லையா. அவர் பின்பற்றுறோம் நாங்க எல்லாரும். ஆனா கவலையா நம்ம உட்காந்தோன்னா அந்த இடத்துல ஆறுதலா யார் மூலியமாவது வந்து பேசிடுறாங்கய்யா. மௌனத்துல மட்டும் இல்லாம ஐயா இந்த குடில தான் வந்து ஜீவ சமாதி நேரத்துல இந்த ஆலயத்துல அடிக்கல் நாட்டும் போதே அவர் எழுதி கொடுத்த ஒரு விஷயங்கள். இது இன்னும் சிறப்பா சொல்லணும்னா நாங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு இங்க சிறப்புகள் இருக்கு. காணொலியை கண்டு எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு வரணும்னு குருவடி சரணம் திருவடி சரணம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும். நம சிவாய. நம சிவாய. இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய அனுபவங்களும். இந்த கோயில நம்ம வெறும் சித்தர்கள் மட்டும் தான் இருக்காங்கன்னு பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா நடராஜர் இருக்காரு, அதுக்கப்புறம் பாலாம்பிகை இருக்காங்க, வராகி இருக்காங்க, அப்புறம் பிரித்யங்கா தேவி இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்த ஒரு கோயிலா தான் இது இருக்கு. உங்க கையாலேயே எல்லா தெய்வங்களுக்கும் நீங்க அபிஷேகம் பண்ணலாம். அந்த வாய்ப்பு இந்த கோவில்ல மட்டும்தான் கிடைக்குது, வேற எந்த கோயிலையும் கிடையாது. இந்த கோயில நீங்க எந்த நேரத்துல வேணா வரலாம். இதுக்கு எந்த கட்டுப்பாடும் எந்த டைமிங்லாம் கிடையாது. எப்போ வேணா வந்து நீங்களே உங்க கையால சாமிக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி பாட்டி இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க. உங்களுடைய அனுபவங்களும் உங்களுக்கு தனியாவே தெரியும். ஸோ நம்ம இன்னொரு புதிய வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.